விளாத்திக்குளம் மார்க்கண்டேயன் திமுக எம்எல்ஏ கைது பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு திமுகவிலிருந்து மீண்டும் ஒரு எம்எல்ஏ அவதூறு பேச்சு, ஆபாச பேச்சு, மிரட்டல் பேச்சு. திமுகனா இந்த மாதிரி தான், இப்படித்தான் பேசுவோம், இந்த மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு மக்களுக்கு மீண்டும் ஒரு நிரூபித்து காட்டியிருக்கிறாரு இந்த மார்க்கண்டேயன். அவரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இது நீதிமன்றத்துக்கு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிற ஒரு முதல்வரை இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறாங்க, மிரட்டல்றாங்க அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு தெரியாதா? உடனே அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து அடுத்த நாளே வெளியே அனுப்புறது அதில் என்ன நியாயம் இருக்குதுன்னு தெரியல. தீர விசாரித்து ஒரு முதல்வரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை மிரட்டல் துணியில் அவங்க மிரட்டினாங்கன்னா மக்களை எந்த அளவுக்கு மிரட்டுவாங்க, மக்களை எந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்துவாங்க அப்படிங்கிறது நீதிமன்றத்துக்கு தெரியணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஜாமீனில் வர முடியாதபடி தண்டனை கொடுக்கணும், காவல் கொடுக்கணும். அதுதானே நியாயம். அந்த மாதிரி தான் இப்போ இந்த எம்எல்ஏவுக்கு, விளாத்திக்குளம் எம்எல்ஏவுக்கு கொடுக்கணும், ஜாமீன் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த அவதூறு இடைத்தேர்தலில் ஏதோ 1-2 சீட்டு, ஊராட்சி தேர்தலில் 1-2 சீட்டு வர்றதாக இருந்திருந்தாலும் கூட இனி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அவதூறு பேசுகிறதும் மிரட்டுறதும் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்போ இவங்களை மறுபடியும் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிப்பாங்களா இல்லையா? ஒரு முதல்வருக்கே இவங்க இவ்வளோ எலும்பு உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கொடுக்குறவங்க மீண்டும் உள்ளாட்சி தேர்தலில் இவங்களை கொண்டு வந்தால் மக்களுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுப்பாங்கன்னு நல்லா மக்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஊராட்சி தேர்தலுக்கு வரவேண்டிய ஒரு இது கூட இனி வராது. சுத்தமாக காலி. திமுக இனிமேல் காலி பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க இப்படி பேசுகிறதுனால நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்க, நம்ம மறுபடியும் எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசுகிறதுனால அவர் சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெற போகிறதில்ல, திமுக வரப்போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வெட்டி பேச்சும், வீணான பேச்சும், கைது நடவடிக்கை இந்த மாதிரியெல்லாம் சீன் போட்டிருந்தால் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இவங்க மோசமாக மக்கள் உங்களை பற்றி நினைக்கத்தான் போகிறாங்க. அதனால் சீட்டு கிடைக்குது, தலைவருடைய மனசு குளிரணும் அப்படிங்கிறதுக்காக அவரை முதல்வரை எலும்பு உடைச்சிருவேன், அப்படியா இப்படியான்னு அவனே இவனே வாடா போடா அப்படியெல்லாம் பேசுறதுனால என்ன லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறது கிடையாது. அது மக்கள் மனத்தில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால் இந்த பருப்பெல்லாம் இனியெல்லாம் வேகாது. இனி மிரட்டுறது, அவதூறு பேசுகிறது, ஆபாசமாக பேசுகிறது எல்லாம் அடக்கி வாசிக்கும்.